ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் 2021-22 பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்பில் உங்களுக்கு இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரில் பட்ஜெட் ரிலேட்டட் அண்ட் பிஐபியில் பட்ஜெட் ஓகேங்களா. பிஐபியில் கவர்மெண்ட் வெப்சைட்டில் என்ன மாதிரியான பட்ஜெட்டுக்கான அந்த சம்மரி கொடுத்தாங்களோ அது ப்ளஸ் ஹிந்து நியூஸ் பேப்பரில் எது எது நமக்கு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் அதுக்கு லைக் பட்ஜெட்டில் எது எது தேவை அப்படின்றத மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு எனக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அண்டு அன்அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் பெனிஃபிட்ஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோர்சஸ் படிக்கணும், குரூப் 2 குரூப் 4 அந்த மாதிரி குரூப் 1 அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ப்ளஸ் பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க, டவுட்லாம் கிளியர் பண்ணுவாங்க, டெஸ்ட் சீரீஸ்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். லைக் குரூப் 2 சப்ஸ்கிரைப் பண்ணால் குரூப் 4ஐயும் நீங்கள் பார்த்துக்கலாம், குரூப் 1க்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து வெற்றி அப்படின்ற ஒரு பேட்ச் மெயின்ஸ் கிராஸ் கோர்ஸு இப்போ February 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வீடியோஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் பார்த்துக்கலாம். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அன்அகாடமி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது கோலாக செலக்ட் பண்ணி ப்ளஸ்ஸஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் 3 வகையான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதில் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 7000 ருபீஸு. ஸோ இதில் வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப் விடாமல் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப் விடாமல் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸோ இந்த இதில் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ தான். ஸோ பட்ஜெட் போயிடலாம். ஸோ பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக நமக்கு பட்ஜெட் வந்து என்னென்னா நமக்கு இப்போ பிப்ரவரியில் வந்து நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டோட இதெல்லாம் வெளியிட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் 2 அவையிலையும் கமிட்டி ஸ்டேஜ் வரும். அந்த கமிட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் எது பண்ணலாம், எது பண்ண வேண்டாம், ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தால் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜஸ் தான் போகும். ஸோ அதுக்கடுத்து ராஜ்யசபாவில் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப்பிடுவாங்க. ஸோ ராஜ்யசபாவுக்கு இதில் பவர் வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா இது வந்து மணி பில். ஸோ அதனால் பவர் ரொம்ப கம்மி. ஸோ 14 நாளைக்குள்ளே அவங்களே திருப்பி அனுப்பிடணும். அண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம்னா அமெண்ட்மெண்ட்டுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். அது அமெண்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் லோக்சபாவோட விருப்பத்தை பொறுத்தது. ஓகேங்களா. சரி, இது வந்து நமக்கு பட்ஜெட்டை பற்றின இது. ஸோ இதை தவிர நீங்கள் பேசிக்கெலாம் வந்து என்னென்னா நீங்கள் பாலிட்டி லக்ஷ்மிகாந்தில் புக்கில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் அவர் டிஜிட்டல் பட்ஜெட். ஏன்னா இது வந்து பேப்பர்லெஸ் பட்ஜெட்னா முன்ன பேப்பரை திருப்பி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து என்ன ஒரு ஐபேடில் வந்து சுத்தமாக எல்லாத்தையும் ரீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைமாக டிஜிட்டலாக பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் COVID-19. ஸோ இந்த பட்ஜெட்டை மொத்தம் 6 பில்லராக பிரிச்சிருக்காங்க. ஸோ அது ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ஃபார் ஆஸ்பிரேஷனல் இந்தியா, ரீஇன்விகிரேட்டிங் ஹியூமன் கேபிட்டல். ரீஇன்விகிரேட்னா நியூ எனர்ஜி. ஓகேங்களா. அதாவது ஹியூமன் கேபிட்டலுக்கு வந்து நியூ எனர்ஜி கொடுக்குறது, மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ். சரி, இந்த தலைப்பெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சார் டேரெக்டாகவே வந்து என்னென்னா இந்த பட்ஜெட்டில் இதுதான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம பட்ஜெட்டில் நமக்கு எக்ஸாமுக்கு ஏற்றாப்பில் தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெவன்யூ எவ்வளோ இருக்குது, ஓகேங்களா, ரெவன்யூ எவ்வளோ வரப்போகுது, நம்ம அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னா இப்போ பட்ஜெட் விடுறாங்க பார்த்தீங்களா February 1. ஸோ இப்போ அவங்க கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு எஸ்டிமேட் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு ஸ்கீமுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்றத எஸ்டிமேட் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதத்தில் வந்து எவ்வளோ தேவைப்படும், இன்னும் எவ்வளோ நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்கீம் போடும்போது ஏன்னா இவங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் இந்த அமௌண்ட்டை போடுவாங்க. அப்போ நமக்கு என்னென்னா இந்தியாவில் அவ்வளோ பெரிய மக்கள் தொகை, அப்போ கரெக்டாக இவ்வளோ அமௌண்ட்டு தான் செலவாகும் அப்படின்றத நம்ம எதையுமே கணிக்க முடியாது. ஸோ அப்போ ரிவர்ஸ்ட் எஸ்டிமேட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இருக்கும். அதேமாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, கேபிட்டல் ரெவன்யூ எவ்வளோ அப்படின்ற விஷயம்லாம் அதில் இருக்கும். ஓகேங்களா. அதில் எது தேவையோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கலாம். சரி, இப்போ ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்றது நார்மலாகவே தெரியும் நமக்கு. இந்த ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம கீழே நான் ஒவ்வொன்றா கொடுத்துருக்கேன், அது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்போ இந்த பாலம் கட்டுறது, ஓகேங்களா, ரோடு போடுறது, இதெல்லாம் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஷிப்பிங், ஒரு துறைமுகம் கட்டுறது, ஒரு ஏர்போர்ட் கட்டுறது, ஒரு ரயில்வே லைன் போடுறது, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரி, ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபினான்ஷியல் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த செபியோட விஷயங்களை மாற்றுறது, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு ஏதாவது வந்து இது பண்ணுறது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக, ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஃபினான்ஷியலில் இந்த பேங்கிங் ரிலேட்டட் விஷயங்கள், ஓகேங்களா, பாண்ட் ரிலேட்டட் விஷயங்கள். ஸோ இந்த ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே வந்து பேசுகிறது வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ஃபார் ஆஸ்பிரேஷனல் இந்தியா. ஆஸ்பிரேஷனல் இந்தியா அப்படின்னா இந்த முன்னேறிட்டு வர்ற இந்தியா அப்படின்றது தான் ஆஸ்பிரேஷனல் இந்தியா. இதில் ஆஸ்பிரேஷனல் இந்தியா வளரணும் அப்படின்னா வி நீட் அ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். இன்க்ளூசிவ்னா என்ன அப்படின்னா இப்போ டெவலப்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவுக்கான டெவலப்மெண்ட். அப்போ இன்க்ளூசிவ் அப்படின்றது என்னன்னா ஈவன் கடைக்கோடியில் இருக்க ஒரு ஏழை பீப்புளுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான விஷயங்கள் கிடைக்கிறது அப்படின்றதான் அந்த இன்க்ளூசிவ் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங், ஓகேங்களா. ஸோ அப்போ இன்க்ளூசிவ் டெவலப் பண்ணுறது அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களே முன்னேற்றணும் அப்படின்றதான் அந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஹியூமன் கேபிட்டல். ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னா நீங்கள் ஹியூமன். வாட் இஸ் ஹியூமன் கேபிட்டல்? இப்போ நார்மல் கேபிட்டல் அப்படின்னா நம்ம பணம் போடுறது அப்படின்றது தான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னா ஹியூமனுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறது, எஜுகேஷன், ஏன்னா அதுதான் அவனுக்கு கேபிட்டல். அதேமாரி ஹியூமனோட ஹெல்த்து, ஓகேங்களா, அதுதான் அவனுக்கு கேபிட்டல். அப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது தான் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கடுத்து மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ், ஓகேங்களா. மினிமம் கவர்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா கம்பெனிஸ் ரன் பண்ணுறாங்க. அப்போது நிறைய கம்பெனி ரன் பண்ணுறாங்க, நிறையா ரெகுலேஷன்ஸ், ரெகுலேட்டரி, இது ஆர்பிஐ, செபி, அந்த மாதிரி நிறையா விஷயங்களை ரன் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் கவர்மெண்ட்டை இந்த என்ன ரன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு கவர்மெண்ட்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்னன்ஸ்னால் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள், இதுதான் வந்து கவர்னன்ஸ். ஸோ அந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டோடைய பார்ட்டிசிபேஷன் ரிலேட்டட் டு ப்ரொடெக்ஷன் ஆல் அதர்வைஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா கம்மி பண்ணிவிட்டு கவர்னன்ஸ் அந்த விஷயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம ரெகுலேஷன்ஸை கொண்டு வர்றது, அதை பெட்டராக வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி பண்ணுறான்னா அவனை ரெகுலேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேர் கவர்னன்ஸ் அப்படிம்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த 6 தலைப்பு கீழே தான் இந்த யூனியன் பட்ஜெட் வந்து உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த ஒவ்வொரு இதுலேயும் என்னென்னா நமக்கு யூபிஎஸ்சிக்கு என்ன மாதிரி இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த மாதிரி கேட்பாங்களோ அதை மட்டும் உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். இப்போ ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு தலைப்பு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சரை கிட்டத்தட்ட எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 137%, ஓகேங்களா. இதில் வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ கோடி இவ்வளோ கோடின்னு. நீங்கள் அந்த கோடியெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஏன் இதையும் நான் 137% நான் வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொல்கிறேன்னா இப்போ யூபிஎஸ்சியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட அந்த பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குன்ற வேர்டிங்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால இந்த பர்டிகுலர் 137% அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 வேக்சின், இன்னொன்று என்னென்னா நிமோகாக்கல் வேக்சின், ஓகேங்களா. இந்த நிமோகாக்கல் வேக்சின் அப்படின்றது மேட் இன் இந்தியா, நம்ம ஃபுல்லாக இந்தியாவிலே வந்து என்னென்னா இந்த பண்ணியிருக்கோம் வேக்சினும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நிமோகாக்கலை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கணும், ஓகேங்களா. எல்லாத்தையும் நான் எழுத முடியாது, அதனால் நிமோகாக்கலை பற்றி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும், ஓகேங்களா. இதை தவிர ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM ஆத்ம நிர்பார் ஸ்வஸ்த் பாரத் யோஜனா, இது சொச்சு இல்லைங்க, ஸ்வஸ்த் பாரத் யோஜனா. ஸோ இந்த யோஜனா பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னா ஸ்டேட்டும் சென்ட்ரலும் அமௌண்ட் போடுவாங்க, அதுதான் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீமை எத்தனை வருஷம் ரன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ். சரி, இந்த ஸ்கீம் எதுக்காண்டி அப்படின்னா நம்மளுடைய பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஹெல்த் கேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வர்றது, ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் நேஷனல் இன்ஸ்டியூஷனை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ நேஷனல் இன்ஸ்டியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, அதேமாதிரி நிறைய கவர்மெண்ட் மருத்துவமனை இருக்குது, நிறைய நேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது ரிலேட்டட் டு ஹெல்த்து. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அதேமாதிரி நியூ இன்ஸ்டியூஷன்ஸை நிறையா க்ரியேட் பண்ணுறது, ஓகேங்களா. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் ஹெல்த் சிஸ்டம், ஓகேங்களா, ஹெல்த் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா. அதுக்கடுத்து ஸ்ட்ரென்தன் NCDC அண்ட் 5 ரீஜனல் பிரான்ச்சஸ் அண்ட் 20 மெட்ரோபாலிட்டன் ஹெல்த் சர்வேலன்ஸ் யூனிட், அதேமாதிரி 9 பயோசேஃப்டி லெவல் 3 லேபரேட்டரிஸ், ஓகேங்களா. 9 பயோசேஃப்டி லெவல் 3 லேபரேட்டரிஸ் கொண்டு வர போகிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி அப்படின்றது ஒரு 4 எக்ஸ்ட்ரா இதை கொண்டு வர போகிறாங்க. இதை தவிர நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஃபார் ஒன் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வர போகிறாங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஃபார் ஒன் ஹெல்த், அது என்ன சார் ஒன் ஹெல்த் அப்படின்னா
ஒன் ஹெல்த் அப்படின்றது எல்லாத்தோட ஹெல்த்தை பற்றி பேசுகிறாங்களான்னா கிடையாது. ஒன் ஹெல்த் அப்படின்றது ஹியூமன் ஹெல்த்தையும் அனிமல் அந்த பறவைகள் ஹெல்த்தையும் ஒரே இதை ஈக்குவலைஸ் பண்ணுறது. ஏன் சார் இதை ஈக்குவலைஸ் பண்ணணும், ஹியூமன் ஹெல்த்தை மட்டும் பார்த்தா போதாது அப்படின்னா, இப்போ நமக்கு கோவிட்-19 எதுலேருந்து வந்திருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வவ்வால்லேருந்து வந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். அதேமாதிரி இன்னும் நிறையா வியாதிகள் நமக்கு எதுலேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னா அனிமல்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. அப்போது நம்ம அனிமலுடைய ஹெல்த்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வைரஸோ அல்லது அந்த பர்டிகுலர் விஷயங்களோ நமக்கு வராது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளை பார்க்கணும். அப்போ ஹெல்த் அப்படின்றத நம்ம ஒன் ஹெல்த் எப்படின்னா மனிதனையும் விலங்குகளையும் நேர் சமமாக வச்சு பார்த்து அவங்களுடைய உடம்போட ஹெல்த்தையும் நம்ம என்ன பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது. அப்படி பண்ணாதான் அவங்ககிட்ட இருந்து நமக்கு வந்து வைரஸ் பரவுது இதெல்லாம் தடுக்க முடியும். ஸோ அதுக்காண்டியே ஒரு இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ண போகிறாங்க. இதுக்கடுத்து நியூட்ரிஷன் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி போஷான் அபியான் 2.0. ஸோ போஷான் அபியான் அப்படின்றது நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி வந்த ஒரு ஸ்கீமு. இதை பற்றி நீங்கள் பழைய ஸ்கீம் இது, அதனால் ஜஸ்ட் எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் வந்து இம்ப்ரூவ் கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. இதை தவிர ஜல் ஜீவன் மிஷன் அர்பன். ஓகேங்களா. அது என்ன சார் ஜல் ஜீவன் மிஷன் அர்பன் அப்படின்றது ஹெல்த்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வாட்டரில் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அந்த ஹெல்த் இஷ்யூவை கொண்டு வர்றது. ஓகேங்களா. அப்போ அதை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு டேப் வாட்டர் கொடுத்தோம்னு வைங்களேன். டேப் வாட்டர்னால் இப்போ பைப்பை திறந்தோடனே வாட்டர் வருது. இப்போ நார்மலாக வந்து நம்ம கிராமத்துலலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறது, அப்புறம் என்ன பண்ணால் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறது. பட் ஆற்றுலையோ குளத்துலையோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறையா கழிவுகள் கலந்துருக்கும். பட் அந்த தண்ணியை நம்ம அப்படியே குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறையா டெங்கு இந்த மாதிரியான வியாதிகள்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அதை டேப் வாட்டராக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வியாதிகளை வந்து தடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்காண்டி தான் ஜல் ஜீவன் மிஷன் அர்பன். இதுக்கு முன்னாடி ஜல் ஜீவன் மிஷன் இருக்குது, அது ஆனால் ரூரல் கனெக்ஷன். ஓகேங்களா. ரூரலில் 2024க்குள்ளே நமக்கு பைப் வாட்டர் கனெக்ஷன் கொண்டு வர்றது அப்படின்றது இப்போ அதை அர்பனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. மொத்தம் இதில் 2.86 கோடி ஹவுஸ் ஹோல்டுக்கு இதை கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா. இதை தவிர லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் 500 அம்ரூத் சிட்டி. அம்ரூத் அப்படின்றது ஸ்கீமுங்க. அதாவது ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீம் ஓடிக்கிட்டு இருக்கிற சிட்டிஸில், ஓகேங்களா, இந்த ஸ்கீம் ஓடிக்கிட்டு இருக்கிற சிட்டிஸில் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா இப்போ நம்ம நிறைய கழிவு தண்ணிகள் வெளியே போகுது. அர்பனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழிவு தண்ணிகளை நம்ம சாக்கடைகளில் அனுப்புகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லேண்டு பிரச்சனை வருது. அதே மாதிரி வேறு எதையாவது ஒரு நிலத்தடி நீரில் போயிட்டு அந்த பர்டிகுலர் இதோட கழிவுகள் கலந்துருது. ஸோ அப்போ அதெல்லாம் தடுக்கணும். அப்போ வி நீட் டு கிரியேட் அ லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த அம்ருத் சிட்டியில் கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்வச் பாரத் ஸ்வஸ்த் பாரத். ஸோ இந்த ஸ்வச் பாரத் ஸ்வஸ்த் பாரத் அப்படின்றது அர்பன் ஏரியாவில் ஸ்வச் பாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்வச் பாரத் மிஷன் 2.0 அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபீகல் ஸ்லட்ஜ்ன்றது நம்மளுடைய அந்த மலம் இதை தான். ஓகேங்களா. அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீகல் ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வர போகிறாங்க. வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. இதை தவிர சோர்ஸ் செக்ரிகேஷன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள், அதாவது நம்ம சாப்பிட்ட வேஸ்ட் இதெல்லாமே ஒரே குப்பை தொட்டியில் தான் போடுறோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பயோ எனர்ஜி, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ ரீசைக்ளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காய்கறி கத்திரிக்காயெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா அதோடு சேர்த்து இந்த பிளாஸ்டிக்கு சேர்ந்து உள்ளே போகுது. அப்போ நம்மளால் இந்த வேஸ்ட்டை வந்து என்ன பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் எனர்ஜியாக மாற்ற முடியலை. அப்போ நீங்கள் சோர்ஸ்லேயே செக்ரிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் மாற்ற முடியும். ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் இன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னால் நம்ம அந்த கேரி பேக்லாம் வந்து சிங்கிள் யூஸ் பண்ணிவிட்டு தூர போட்டுரும். தூர போடுறது சும்மாவாக கிடக்கும். அது எங்கேயாவது காற்றுல பறந்து போய் தண்ணி இதில் போய் அடிச்சுக்கும். நம்மளுடைய கடலில் பார்த்திங்க அப்படின்னா பசிபிக் ஓஷனில் மிகப்பெரிய அளவில் இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கீழே கிடக்குதான். ஓகேங்களா. இது வந்து மீன்களுக்கு பிரச்சனை, கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பிரச்சனையை கொடுக்குது. அதுக்கடுத்து பயோ ரெமடியேஷன் அப்படின்னா இந்த பாக்டீரியா இதெல்லாம் வந்து என்னென்னா எந்த இடத்துல நமக்கு வந்து கழிவுகள் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து பாக்டீரியாவை செலுத்தி அதை அந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ஆக வச்சு அதை அப்படியே வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதுதான் பயோ ரெமடியேஷன். இதுக்கடுத்து பொல்யூஷனை வந்து ஏர் பொல்யூஷன் வந்து கட்டுப்படுத்துறது. ஸோ இதெல்லாமே பண்ண போகிறாங்க. இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுல முக்கியமானது என்னென்னா ஸ்கிராப்பிங் பாலிசி. ஏன்னா நம்ம இப்போ பழைய வெஹிக்கிள், நம்ம ரொம்ப காலத்து பழைய வெஹிக்கிளை வந்து ஓட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வெளியே வருது. அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் ஏரியாவில் அளவுக்கு அதிகமாக ஏர் பொல்யூஷன் அப்படின்றது கிரியேட் ஆகுது. அப்போ
கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் வெஹிக்கிளாக இருந்தால் இனிமேல் அதை 20 வருஷம் தான் யூஸ் பண்ணணும். கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருந்தால் 15 வருஷம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணிடணும், ஸ்கிராப் பண்ணிடணும். இது வந்து கார்பரேட்டுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா 20 வருஷத்துல அவன் என்ன பண்ணி ஆகணும், வேறு காரோ இல்லை வேறு பைக்கோ வாங்கி ஆகணும். அப்போ கம்பெனிக்காரனுக்கு லாபம் தான், நமக்கு தான் நஷ்டம். ஓகேங்களா இதில் நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் சிஸ்டத்தில் நமக்கு வந்து என்னன்னா இம்பார்ட்டண்ட்டாக யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கொஷின்ஸ், நெக்ஸ்ட் கேட்குற விஷயங்கள். ஸோ அடுத்து ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கம்பெனிஸோட அந்த ப்ரொடக்ஷன் இது எல்லாமே வந்து என்னென்னா இதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு 5% வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்சென்டிவ் கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 13 செக்டார் டோட்டலாக இதுக்குள்ளே எத்தனை செக்டார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 செக்டாரை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 13 செக்டார் என்னன்னு போய் ஆன்லைனில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 13 செக்டாருக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர டெக்ஸ்டைல், ஓகேங்களா, டெக்ஸ்டைலுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா முக்கியமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதில் மெகா இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ஸ்டைல் பார்க். ஸோ நமக்கு டெக்ஸ்டைல் பார்க்னால் நீங்கள் இந்த நார்மலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நிறைய அந்த இடத்துல கம்பெனி சின்ன சின்ன கம்பெனியாக இருக்கும். ஸோ அது மாதிரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டெக்ஸ்டைலுக்குன்னு ஒரு பார்க், அந்த இது டெக்ஸ்டைல் ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா நிறையா வந்து இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இருக்குது. அதோடு சேர்த்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கீமையும் கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவில் மொத்தம் 7 டெக்ஸ்டைல் பார்க்கு இன்னும் 3 வருஷத்தில் கிரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டைசிங் அசெட். ஓகேங்களா? மானிட்டைசிங் அசெட்னா என்ன? ஓகேங்களா? ஸோ மானிட்டைசிங் அசெட் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறாங்க. அதுனா நேஷ்னல் மானிட்டேஷன் பைப்லைன். ஓகேங்களா? நேஷ்னல் மானிட்டேஷன் பைப்லைன். மானிட்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கவர்மெண்ட்டுக்கான லேண்ட் வந்து சும்மா கிடக்கும். அப்போ அந்த லேண்டை வந்து என்ன பண்ணுறதுனா மானிட்டைஸ் பண்ணுறது, அதை விற்கிறது அல்லது அதை வாடகைக்கு விடுறது. அதேமாதிரி கவர்மெண்ட்டோடைய இப்போ நிறைய மிலிட்ரியோட லேண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல சும்மாவே கிடக்குது. ரயில்வேயோட லேண்ட் வந்து சும்மாவே இருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா மானிட்டைஸ் பண்ணுறது. அதெல்லாம் மானிட்டைஸ் பண்ணுறாங்கன்னா அதை ரெண்ட்டுக்கு விடுறது அல்லது அதை விற்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெவன்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் திங்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது என்ன சார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லையபிலிட்டி இருக்குன்றது அர்த்தம். அதே மாதிரி என்ன ஒரு ஸ்டாண்டர்டான அசட் கிரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அசட் கிரியேஷன் அப்படின்றது தான். அசட் கிரியேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறது இதெல்லாம் வந்து அசட் தானே. அது மாதிரி பாலம் போடுறது, ரோடு போடுறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அது ரயில்வே லைன் போடுறது இதெல்லாம் வந்து அசட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான செலவு பண்ணுற அமௌண்ட் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது அப்புறம் என்ன சார் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா அந்த சம்பளம் கொடுக்கறது, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ரெவன்யூவில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரயில்வேலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. நேஷ்னல் ரயில் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சார் பைப்லைன் எல்லா வார்த்தையிலையும் சொல்கிறாங்களே, இந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா பைப்லைன் இருக்கும். ஸோ பைப்லைன்னா பைப்பு போடுறதா அப்படின்னா கிடையாது. பைப்லைன்னா ஒரு லீனியராக பைப் போய்கிட்டே இருக்கும்ல. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு ஸ்கீமை அதை லீனியராக கொண்டு போகணும் அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் ரயில் பைப்லைன் ஃபார் இந்தியா 2030 அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபியூச்சர் ரயில்வே சிஸ்டத்தை பை 2030க்குள்ளே ஃபியூச்சர் ரயில்வே சிஸ்டத்தை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்களை கொண்டு வருது. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட் கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நேரோ கேஜ், ப்ராட் கேஜ், மீட்டர் கேஜ்னு சொல்லுவோம் அந்த ரயில்வே லைனை. அதில் அந்த ப்ராட் கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை 100% எலக்ட்ரிஃபிகேஷனாக டிசம்பர் 2023க்குள்ளே மாற்றணும். அதான் நம்மளுடைய அடுத்த ஒரு எய்மாக கொடுத்துருக்காங்க. இதை தவிர டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடாரையும் கொண்டு வர போகிறாங்க. டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் இந்த கூட்ஸ் வண்டிலாம் போகும், கூட்ஸ் ட்ரெயின்லாம் போகும். அதில் நிறைய அந்த காரு நிலக்கரி இதெல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அது வந்து என்ன டெடிகேட்டடாக அந்த இது மட்டும் போகிறதுக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம நார்மல் பீப்புள் போகிற அந்த ட்ரெயின் போகிற அந்த ட்ராக்லேயே இதுவும் போய்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கலாம், இது ஸ்லோ மூவ்மெண்ட். ஓகேங்களா? நம்ம பீப்புளோடைய அந்த ட்ரெயின் அப்படின்றது ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி மெனி அந்த ஸ்லோ கொலிஷன் லேட்டு இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் போடுவாங்க. அதில் ஈஸ்ட் கோஸ்ட் காரிடார் ஃப்ரம் காரக்பூர் டு விஜயவாடா போகுது. ஈஸ்ட் வெஸ்ட் அது வந்து பூசல் டு காரக்பூர் டு தங்குனி அப்படின்ற இடத்துக்கு போகுது. அதுக்கடுத்து நார்த் சவுத்தில் இட்டார்சியிலேருந்து விஜயவாடா வரைக்கும் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெட்ரோ இது இன்னும் நம்ம வந்து இந்த மெட்ரோ இது ஓடுது பார்த்தீங்களா, அதில் மெட்ரோ லைட்டு, மெட்ரோ நியோன்
டயர் 2 சிட்டிஸில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர இந்த பஸ் எல்லாம் ஓடுது பார்த்தீங்களா, அதை PPP மெத்தடில் கொண்டு வர. இப்போ எல்லாமே நமக்கு தெரியும், இப்போ சென்னையில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கவர்மெண்ட் பஸ்ஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும், தனியார் பஸ்ஸே ஓடாது. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா தனியார் பஸ்ஸையும் கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? PPPயில் கொண்டு வர போகிறாங்க. இதை தவிர பவர் செக்டாரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நேஷனல் ஹைட்ரஜன் எனர்ஜி மிஷன், இதை பற்றி டீட்டெயில் இன்னும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷனல் ஹைட்ரஜன் எனர்ஜி மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் 2021-22 கொண்டு வர போகிறாங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃப்ரம் க்ரீன் பவர் சோர்சஸ்லேருந்து ஹைட்ரஜனை எடுக்க போகிறாங்க. ஸோ அது எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை இன்னும் நமக்கு சொல்லலை. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஃப்யூச்சர் இதில் பார்க்கலாம். இதை தவிர நம்ம இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் செக்டாரில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டாரில் என்ன பண்ண போகிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி 49% தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ 74% இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாரின்காரன் ஓனர்ஷிப்பும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓனர்ஷிப் வச்சுக்க முடியாது, இப்போ ஓனர்ஷிப்பும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்குகளுக்கு, ஓகேங்களா, பேங்குகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடன் கொடுத்தா அந்த கடன் திருப்பி வர்றதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டைம் கொடுத்து கடன் இந்த டயத்தில் திருப்பி வரலை அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், அவன் மேலே ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்றது இருக்கும், ஒரு ஆக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி அது 50 லட்சமாக இருந்துச்சு, அதை 20 லட்சமாக கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னன்னா இந்த என்பிஎஃப்சிக்கு அவங்களுடைய சைஸ் வந்து 100 crore இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி 50 லட்சம் வரைக்கும் உள்ளவனை வந்து அந்த கேஸில் இழுத்துட்டு வரலாம்னா இப்போ 20 லட்சம் உள்ளவனையே அந்த கேஸில் இழுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்பெனி மேட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பை டீக்ரிமினலைஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்? இப்போ ஒரு கம்பெனியில் இருக்குன்னு வைங்களேன், ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டாலும் மற்றவன் எல்லாருமே வந்து மற்ற எல்லா டைரக்டருமே பாதிக்கப்படுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு மேலேயும் என்ன ஒன்றா என்கொயரி வரும். இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு 10 டைரக்டர் இருக்கிறான்னு வைங்களேன், அதில் அந்த ஒரு டைரக்டர் ஏதாவது பிரச்சனை பண்ணுறான்னா அவனுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையை தவிர மற்ற ஹோல் 9 பேருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இதுதான் லிமிட்டட் லயபிலிட்டி. ஸோ லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை தவிர என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா நிறையா வந்து என்னென்னா இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதில் முக்கியமான ஒரு இன்சென்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% கம்பெனிஸை வந்து கொண்டு வராங்க. இந்த 1% கம்பெனினா என்ன? இந்த 1% கம்பெனி வந்து 2013 கம்பெனி ஆக்ட்லேயே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 1% கம்பெனின்றது 2013 கம்பெனி ஆக்ட்லேயே கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன சார் 1% கம்பெனி? இப்போ நார்மலாக ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு வைங்களேன், 2 டைரக்டர் மினிமம் இருக்கணும், 2 மெம்பர் மினிமம் இருக்கணும். இதே இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இருந்ததுன்னா 3 டைரக்டர் இருக்கணும், 7 மெம்பர் இருக்கணும். இதுதான் வந்து என்ன இப்போ நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதே இது 1% கம்பெனி அப்படின்னா ஒரே ஒரு பர்சன், ஓகேங்களா, ஒரே ஒரு பர்சன், ஒரே ஒரு மெம்பர், ஒரே ஒரு டைரக்டர், ஒரே ஒரு மெம்பர் இருந்தால் போதும், அவர் அந்த கம்பெனியை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்றது எடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ ஈவன் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஃபாரின்காரனும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக இன்னும் வேறு என்னெல்லாம் வந்து இதில் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா இந்த டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கும் பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இந்த 1% கம்பெனிக்கு கம்மி. ஓகேங்களா? அதுதான். ஓகேங்களா? இந்த என்ஆர்ஐயும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1% கம்பெனியை அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபாரினர் கிடையாது, என்ஆர்ஐ. ஓகேங்களா? இதை தவிர நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் சேல் பண்ண போகிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா மொத்தமாக சேல் பண்ணுறது. ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா 50%க்கு மேலே இருக்கிற கவர்மெண்ட்டுடைய அந்த பங்குகளை வந்து தனியாருக்கு வித்துடுறது. ஓகேங்களா? ஸோ அது எந்தெந்த செக்டார்னு நான் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ஃபார் ஆஸ்பிரேஷனல் இந்தியா, அது 3வது பாயிண்ட். ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சொமித்வா அப்படின்ற ஸ்கீம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ஸ்கீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க, ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி கொஞ்சம் தெளிவாக போய் படிச்சுக்கோங்க, இது ஒரு பழைய ஸ்கீம் தான். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் க்ரீன் அப்படின்ற ஸ்கீமை இன்னும் 22 பெரிசபிள் ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. இது என்ன சார் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு எல்லாமே வந்து என்ன அக்ரிகல்ச்சர் விஷயமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூரல் மேட்டரை பற்றி பேசுகிறாங்க. இந்த சொமித்வா அப்படின்றது ரூரல் மேட்டர் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூரலில் லேண்ட் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த லேண்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த லேண்ட் ரெக்கார்டெலாம் நம்மகிட்ட கிடையாது. இது வந்து என்னென்னா நமக்கு இந்த ட்ரோன் மூலமாக அந்த லேண்டை கேப்சர் பண்ணி இவருக்கு இந்த லேண்டு தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சொமித்வா. ஸோ இது எல்லாமே ரூரல் ரிலேட்டடாக இருக்குது. அப்போ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரூரல் பீப்புளையும் பெட்டராக கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ரேஷன் க்ரீன் அப்படின்ற ஸ்கீமு, ஸோ இந்த ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ
பொட்டேட்டோ, இந்த 3க்கு தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பெரிசபிள் ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்கீமை பற்றியும் நீங்கள் ஆன்லைனில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் சொல்கிறது ஏன் படிச்சுக்கோங்கன்றனா இதெல்லாம் பழைய ஸ்கீம், அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ரீஇன்விகரேட்டிங் ஹியூமன் கேபிட்டல். ஸோ ஹியூமன் கேபிட்டல் நான் சொல்லும்போது என்ன சொன்னேன், எஜுகேஷன், ஹெல்த்து, அதை பற்றி பேசணும். ஸோ ஹெல்த்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சுன்றதுனால இப்போ எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 100 நியூ சைனிக் ஸ்கூலை கொண்டு வர போகிறாங்க. அது என்ன சார் சைனிக் ஸ்கூல்? சிபிஎஸ்சி ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சைனிக் ஸ்கூல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனிக் சொசைட்டின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க. இவங்க எதுக்கு கீழே வருவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்னோவேஷன் அண்ட் R&Dயில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனை வந்து கொண்டு வர போகிறோம். அது என்ன சார் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்? இதை பற்றின டீட்டெயில்டான விஷயம் நான் பின்னாடி இருக்கிறதுல கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஹிந்து பேப்பரில் இதை பற்றி டீட்டெயிலாக வந்திருக்கு, நம்ம அதை அப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மிஷன் அப்படின்றது. வாட் இஸ் நேஷ்னல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மிஷன்? இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா 22 கான்ஸ்டியூஷனில் அப்ரூவ் பண்ணப்பட்ட மொழிகள் இருக்குது. அப்போது நம்ம ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு புக்கு விடுறாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க அப்படின்னா அதை 22 மொழிகள்லையும் கொண்டு வர்றது தான் நேஷ்னல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மிஷன். ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னோவேஷன் R&Dயில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா PSLV C51 அப்படின்ற CS51 அப்படின்ற ராக்கெட்டை விட போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் மூலமாக இதை இது பண்ண போகிறோம். இதில் பிரேசிலோட அமேசோனியா இன்சாட்டிலைட்டும் சேர்ந்து போக போகுது. இதை தவிர நம்ம கண்ட்ரியில் டீப் ஓஷன் மிஷனையும் இந்த வட்டம் அதிகமாக எடுத்துகிட்டு போக போகிறோம். அது என்ன சார் டீப் ஓஷன் மிஷன்? இப்போ ஓஷனுக்கு கீழே அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா மினரல் கிடைக்குது, லைக் மேங்கனீஸ், ஓகேங்களா, நிக்கல், இந்த மாதிரி நிறையா மினரல்ஸ் கிடைக்குது. அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் டீப் ஓஷன் மிஷன். ஸோ அந்த இதையும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய டெஃபிசிட் இதை பற்றிலாம் கொஞ்சம் விஷயங்களை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹிந்து விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஹிந்து நியூஸில் என்னென்னலாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா நம்ம கண்ட்ரியோட ரிவைஸ்ட் எஸ்டிமேட், அதாவது லாஸ்ட் இயருக்கான பட்ஜெட் எஸ்டிமேட் வந்து பிப்ரவரியிலே போட்டிருப்பாங்க லாஸ்ட் இயர். பட் ரிவர்ஸ்ட் எஸ்டிமேட் வந்து இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அதுபடி என்னென்னா நம்மளுடைய டெஃபிசிட் ஜிடிபியில் பார்த்தீங்க அப்படின்னா 9.5% நமக்கு டெஃபிசிட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்த ரெவன்யூ விட நம்ம அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுக்கடுத்து இப்போ இந்த வருஷம் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் நம்ம டெஃபிசிட் எவ்வளோவோட டெஃபிசிட்டாக வச்சுருக்கோம், 6.8% டெஃபிசிட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பார்க்கலாம் நமக்கு வந்து ரிவைஸ்ட் எஸ்டிமேட் வரும்போது தான் நம்ம எவ்வளோ டெஃபிசிட் கொண்டு போயிருக்கோன்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஓவராலாக வந்து என்னென்னா பாரோவிங், ஓகேங்களா, நம்ம கண்ட்ரி என்ன பண்ண போகுதுன்னா பாரோ பண்ண போகுது இந்த வருஷம். நெக்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பண்ண போகிறாங்கன்னா 12 lakh crore பாரோ பண்ண போகிறாங்க. சார் பாரோ தானே பண்ணிட்டு போகிறாங்கன்னா இந்த 12 lakh crore பாரோ பண்ணுறாங்களா, இப்போ பிரச்சனை இல்லை, இன்னும் 10 வருஷத்துக்குள்ளே இதை திருப்பி கொடுக்கணும். அப்போ திருப்பி கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய காசு கவர்மெண்ட்டுக்கு வேணும். அப்போ தூக்கி டேக்ஸை நிறையா நம்ம தலையில் தான் கட்டுவோம். ஓகேங்களா, 12 lakh crore அப்போ வர்ற கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா டேக்ஸ் போட வேண்டியிருக்கும், அது அவன் தலையெழுத்தாயிடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை நம்ம 2025-26க்குள்ளே எவ்வளோ கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா 4.5% அளவுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். ஓகேங்களா, ஸோ இதில் பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேட் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ஓவரால் பாரோவிங் இருக்குது பார்த்தீங்களா, ஓவரால் பாரோவிங்னா அவனும் பாரோ பண்ணுறான். அவன் பாரோ வந்து என்னென்னா ஸ்டேட்டோடைய ஜிஎஸ்டிபி இருக்குது பார்த்தீங்களா, ஜிடிபின்னு சொல்லுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னா ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவோம். இது 4% அளவு கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா, இதை விட நீங்கள் 0.5% அதிகமாக வாங்கிக்கலாம், பட் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, சில கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. இதை தவிர அவங்களுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டேட்டுக்கான ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை 3% ஆஃப் ஜிஎஸ்டிபி பை 2023-24க்குள்ளே கொண்டு வரணும் ஆஸ் பர் 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் இன்னொரு சில ரெக்கமெண்டேஷன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்டுடைய, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுக்கிற ரெவன்யூ 41% கொடுத்தா போதும்னு சொல்லியிருப்பாங்க. இது லாஸ்ட் டைம் கொண்டு வந்ததை அப்படியே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 14th ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 42%. பட் 15th ஃபினான்ஸ் கமிஷன் 2 ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு வருஷத்துக்கான ரிப்போர்ட், 2020-21க்கான ரிப்போர்ட்டு, இப்போ 21-22லேருந்து 26 வரைக்குமான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2021 ரிப்போர்ட்டில் 41% கம்மி பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே 26 வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிவைடண்ட் பேமெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அதில் உங்களுக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் வருது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அவனுக்கு பிரித்து கொடுக்கணும். தட் இஸ் கால்டு டிவைடண்ட் பேமெண்ட். ஸோ இந்த டிவைடண்ட் பேமெண்ட் ஃபார் ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இது. அதுக்கடுத்து
சாரி ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட். இது வந்து அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வருது அப்படின்னா அதில் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னா ஒருத்தர் சம்பளம் வாங்குற இடத்துல அவனுடைய டேக்ஸை பிடிக்கிறது அப்படின்றது டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ஒருத்தனுக்கு டிவிடெண்ட் போகுதுன்னா அதுக்கு அவன் சம்பளம் போகுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல அவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க. அது என்ன சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ட் ஃபண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதை வாஸ்து முடிச்சிடறேன் ஃபுல்லாக. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ட் ஃபண்ட் மேட் எலிஜிபிள் டு ரைஸ் ஃபண்ட் பை ரைசிங் ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ட் ஃபண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கூப்பன் பாண்டு மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா நிறைய அமௌண்ட்டை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ட் ஃபண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ரோடு போடுறது, பாலம் போடுறது, அந்த ரயில்வே லைன் போடுறது, ஏர்போர்ட் கட்டுறது, ஷிப்பிங் இது கட்டுறது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டணும்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன வேணும், நிறைய காசு வேணும். அப்போ நிறைய காசு வேணும்னா என்ன அர்த்தம், நம்ம எவன்டையாவது கடன் வாங்கி தான் ஆகணும். ஸோ அந்த இதுக்காண்டி தான் அந்த பாண்டை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்றது தான். ஓகேங்களா? சரி, அப்போது என்ன பண்ணுறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ட் ஃபண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ட் ஃபண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரீஃபினான்சிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன சார் ரீஃபினான்சிங்? அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு எல்என்டி கம்பெனி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் கட்ட போகிறீங்க. இந்த கோயம்பேடில் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்களா, அது மாதிரி என்ன பண்ணுறீங்க, பிரிட்ஜ் கட்ட போகிறீங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து டெண்டர் வாங்கிட்டீங்க. ஸோ டெண்டர் வாங்கினா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டணும். ஸோ கட்டணும்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் போய் கடன் வாங்குவீங்க. அந்த பேங்க்கில் போய் கடன் வாங்கிட்டு அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே திருப்பி செலுத்தணும். சரி, அது திருப்பி செலுத்தத்தானே முடியுமே சார் அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம ஊரில் ஒரு பாலம் போட 10 வருஷம் ஆகும். அப்போ 10 வருஷத்துக்கு அந்த கடனோட இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணிக்கிட்டான்னு வைங்களேன், அவன் திவால் தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அந்த கடனை திருப்பி 2 வருஷத்துக்குள்ளே கொடுத்துட்டு இன்னொரு கடனை வாங்குறதுக்கு அவனுக்கான ஃபெசிலிட்டி இருக்கணும். ஆனால் அந்த ஃபெசிலிட்டி அவன்கிட்ட இருக்காது. ஏன்னா பாலம் கட்டி முடிச்சா தான் கவர்மெண்ட்டில் இருந்து காசு வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீஃபினான்சிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இடையிலேயே அவனுடைய கடனை திருப்பி கட்டுறதுக்கு நம்ம இன்னொரு கடன் கொடுக்குறது. அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருந்து கடன் கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி. அப்புறம் என்ன சார் இவனுக்கு கடன் கொடுக்குறானே, அப்போ இவனுக்கு திருப்பி கொடுக்கணும். எஸ், இவனுக்கும் திருப்பி கொடுக்கணும். பட் இந்த வருஷத்துல இருந்தானே திருப்பி கொடுக்கணும். பட் அந்த பழைய கடன் வந்து 80 வருஷத்துலேருந்து வந்துகிட்டு இருக்குல்ல, ஸோ அதை நம்ம தடுக்க முடியும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரீஃபினான்சிங் ஃபார் எக்ஸிஸ்டிங் டெப்ட் ஆஃப் இன்ஃப்ரா கம்பெனி அப்படின்றது இப்போ ஒரு எல்என்டி இருக்கான் அப்படின்னா எல்என்டி வந்து போய் கடன் வாங்கியிருக்கான் யார்கிட்ட, ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட. அவன்கிட்ட ஒரு 20 வருஷத்துக்காண்டி அந்த கடனை வாங்கியிருக்கான். பட் அவனால் திருப்பி செலுத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா இடையிலே ஒரு என்பிஎஃப்சிட்ட போய் ரீஃபினான்சிங் அமௌண்ட் கேட்பான். ஸோ அந்த அமௌண்ட்டை வாங்கி ஸ்டேட் பேங்க்குக்கு கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டேட் பேங்க்ட்ட இருந்து கொஞ்சம் காசு கடன் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து மறுபடியும் வாங்கிப்பான். ஓகேங்களா? ஸோ இதுதான் அது ஃப்ரெஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எட்டுறானா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கோயம்பேடில் பாலம் போடுறதுக்கு கடன் வாங்கியிருப்பான். இந்த கடனை திருப்பி கொடுத்தாதான் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிண்டியில் பாலம் போடுறதுக்கும் அதே ஒருத்தன் வாங்கியிருப்பான். அப்போ இந்த கடனை திருப்பி கொடுத்தாதான் இந்த இதுக்கு கடன் கொடுப்பான். ஓகேங்களா? அப்போ இந்த கடனை கொஞ்சம் திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் ரீஃபினான்சிங்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த கடனை திருப்பி கொடுத்தோன்னே இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு டைரெக்டாக இவனுக்கே கொடுக்கலாமே சார் அப்படின்னா இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கேயும் கடன் இருக்குது, அப்புறம் இங்கேயும் கடன்னா பிரச்சனையாகும். அதுதான். ஓகே, இப்போ ஐடிஎஃப் எய்தர் செட்டப் ட்ரஸ்ட்டு ஆர் கம்பெனியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஐடிஎஃப் அப்படின்ற ஒரு ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எய்தர் ட்ரஸ்ட்டு ஆர் கம்பெனி. ட்ரஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா செபி. இதே இது கம்பெனி அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஃபண்டை கம்பெனின்னு கொண்டு வந்தீங்கன்னா அதை யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ. ஓகேங்களா? ஸோ இதை தவிர ஜீரோ கூப்பன் பாண்டுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே சார், அது என்ன அப்படின்னா இந்த கூப்பன் பாண்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது அந்த பாண்டோட விலை 100 ரூபான்னு வைங்களேன். அந்த பாண்டோட விலை 100 ரூபா. ஓகேங்களா? இப்போ இவனுக்கு கடன் வேணுமா, இவனுக்கு கடன் வாங்குறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த பாண்டில் 100 ரூபான்னு போட்டு கொடுத்து இங்கே இருக்கவர்கிட்ட என்ன பண்ணுவான் அப்படின்னா இதை கொடுப்பான். சார் இந்த பாண்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 100 ரூபா கொடுங்க, அதை வச்சு நான் என் கடனை திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 100 ரூபாயை வந்து கேட்க வேணாம் அப்படின்னா இந்த ஜீரோ கூப்பன் பாண்டில் என்ன பண்ணுவான் அப்படின்னா இதில் 100 ரூபா போட்டிருக்கும். பட் இந்த கடன் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவன் 90 ரூபா தான் கொடுப்பான். 90 ரூபா தான் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திருப்பி இந்த பாண்டை கொடுக்கணும். இந்த பாண்டை இவன் திருப்பி கொடுத்துட்டு காசை வாங்கணும் பார்த்தீங்களா, இந்த இவன் கடன் வாங்கினவன்ட்ட. அப்போ காசை வாங்கும்போது 100 ரூபாயா திருப்பி வாங்கிடுவான். 100 ரூபாயை திருப்பி வாங்கினா உனக்கு 10 ரூபா வட்டி அப்படின்றத டைரெக்டாக வட்டின்னு வாங்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுக்கும்போது வந்துன்னா 90 ரூபாயா கொடுத்துட்டு திருப்பி கடனை திருப்பி வாங்கும்போது 100 ரூபாயா வாங்கிப்பான். ஓகேங்களா? ஸோ அதுதான்.
இவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா பிஐபியில் ஓகேங்களா, இதுதான் வந்து என்னென்னா பிஐபியில் நமக்கு கொடுத்த விஷயங்கள் ஓகேங்களா. அதில் கொடுத்துருந்து யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான விஷயங்கள். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. 2021 இயர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நம்மளுடைய. அதே மாதிரி நம்ம கோவாவை நம்ம கண்ட்ரியோட சேர்த்து 60 வருஷம் முடியுது. அதே மாதிரி இண்டோ பாகிஸ்தான் வார் 1971 வந்திருக்கும். ஸோ இது வந்து 50வது வருஷம் இதோட வருது. நம்ம கண்ட்ரியோட 8th சென்சஸ் வந்து எடுக்க போகிறாங்க. பிரிக்ஸில் நம்ம வந்து பிரசிடென்ட் ஆக போகிற இந்த வருஷம் சந்திரயான் 3 மிஷனை கொண்டு வர போகிறாங்க. ஹரித்வாரில் மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது ஓகேங்களா. ஹரித்வாரில் மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்காங்க. சரி சார், இப்போ ஹிந்து நியூஸில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சேர்த்து ஹிந்துவையும் சேர்த்து இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் பற்றி கேட்காதீங்க ஓகேங்களா. சரி, சென்டர் டு அமல்கமேட் மார்க்கெட் லாஸ் இன்டு சிங்கிள் கோட். அந்த ஃபினான்ஷியல் விஷயம்னு சொல்லி பார்த்தீங்களா, ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்த்தலாம், அதில் தான் ஒன்று இது. ஸோ சென்டர் டு அமல்கமேட் மார்க்கெட் லாஸ் இன்டு சிங்கிள் கோட். மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செபி ரிலேட்டட் தாங்க மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ அந்த செபி ரிலேட்டடில் நிறைய சட்டங்கள் இருக்குது. அப்போ நிறைய சட்டங்கள் இருக்கும்போது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வரான்னு வைங்களேன், இத்தனை சட்டத்தை பார்த்து குழம்பி போயிடுவான். அப்போ அவனை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பாமல் இருக்க ஒரே சட்டமாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு 4-5 சட்டம் இருக்குது. அது என்னென்னா செபி ஆக்ட் 1992 அப்படின்னு ஒன்று இருக்குது, டெபாசிட்டரி ஆக்ட் 1996, செக்யூரிட்டி கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1956, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆக்ட் 2000. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு சிங்கிள் ஆக்டாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ கொண்டு வரது மூலமாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்படி கொண்டு வர்றது மூலமாக ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை தவிர என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதோட சேர்த்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் செகண்டரி மார்க்கெட்டுடைய லிக்விடிட்டி வந்து நமக்கு என்ஷூர் பண்ணப்படும் ஓகேங்களா. ஸோ த்ரூ என்னென்னா பெர்மனன்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். அது என்ன சார் பெர்மனன்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா ஒரு எப்படி செபி இருக்கோ அது மாதிரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ரெகுலேட்டர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க. அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா கார்ப்பரேட் பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. கார்ப்பரேட் பாண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் இருக்கான்னா அவனுக்கு காசு வேணும் பார்த்தீங்களா, கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்குலாம். அந்த காசு வேணும்னா அவன் என்ன பண்ணுவான், ஒரு கடன் பத்திரத்தை கொடுத்து காசை வாங்குவான், தட் பாண்டை கொடுத்துட்டு காசை வாங்குவான். ஸோ அதை வந்து என்னென்னா ஈஸியாக வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கு அவனுக்கு ஈஸியாக வந்து காசு போய் சேர்றதுக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு பர்மனன்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் கொண்டு வர போகிறாங்க. அது என்ன இன்ஸ்டிடியூஷன் இன்னும் சொல்லலை ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடில் இருக்கிற டெப்டை வந்து வாங்கிட்டு அதுக்கேற்ற அமௌண்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்க. ஈவன் நார்மல் டைம் அல்லது ஸ்ட்ரெஸ்ட் டைமில் கொடுப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணும். ஓகே இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கான், அவன் என்ன பண்ணிப்பான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நமக்கான காசை வந்து நமக்கு எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவன் நம்ம கண்ட்ரியை நம்பி உள்ளே வருவான் ஓகேங்களா. அதுக்காண்டி தான். இதை தவிர என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர் சார்ட்டர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க. அது என்ன சார் இன்வெஸ்டர் சார்ட்டர் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். சிட்டிசன் சார்ட்டர்னா இப்போ நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், வெளியில் வந்து ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாட்டி இன்னொரு காட்டி போகும்போது பாருங்கள் உங்களுக்கு இங்கே எந்தெந்த சர்வீஸ்லாம் வழங்கப்படும் அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வெளியில் ஒட்டியிருப்பாங்க. அதுதாங்க சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்றது. அதே மாதிரி இன்வெஸ்டர் சார்ட்டர்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்காரன் நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறான்னா அவன் இந்தியாவில் என்னென்ன பண்ண முடியும், அவனுக்கு என்னென்ன ரெகுலேஷன் இதில் இருந்தெல்லாம் வந்து ரெகுலேட்டரி கிளியரன்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஒரு சார்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் இன்வெஸ்டர் சார்ட்டர். நீங்கள் மெயின்ஸுக்கு எழுதும் போதெல்லாம் இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், கன்சியூமர் வில் நாட் பி பர்டன்ட் பை ஃபார்ம் செஸ். ஸோ ஃபார்மை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி, அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. அது என்ன சார் அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? இப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஒரு எண்ணம் இல்லை. இப்போ வந்து ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா பொருட்களை தயாரிக்கிறாங்க. லைக் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ப்ராசஸிங் பண்ணி நம்ம விற்றோம்னா காசு அதிகம். அப்போ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டை ரெடி பண்ணுறது, மெகா ஃபுட் பார்க்கை ரெடி பண்ணுறது ஓகேங்களா. அதேமாதிரி வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டி, அந்த பழங்கள்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்குது அதுக்குன்னு வேர் ஹவுஸை கிரியேட் பண்ணுறது. அதேமாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூலிங்காக வேனை வந்து அரேஞ்ச் பண்ணுறது, கூலிங் வேன் அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அக்ரிகல்ச்சரில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் தடுக்க முடியும். ஸோ அதுதான் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, செஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க இந்த செஸ்ஸை. ஸோ செஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்காண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர்றது தான் செஸ்ஸு. ஸோ இந்த செஸ்ஸில் வர்ற அமௌண்ட் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஷேர் பண்ண மாட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஓகேங்களா.
ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் செஸ்ன்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. பட் அந்த செஸ்ஸை எதில் கொண்டு வராங்கன்னு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், பெட்ரோல், டீசல், ஆல்கஹால் இது எல்லாமே சாதாரண மனுஷன் யூஸ் பண்ணுறது. அப்போ மறுபடியும் யார் மேலே தான் டேக்ஸை போட போகிறாங்க? நம்ம மேலே தான் டேக்ஸை போட போகிறாங்க. பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண மாட்டீங்க, ஈவன் காசு கம்மியாக தான் ஆகும் அப்படின்றாங்க. அது என்ன சார் காசு எப்படி எக்ஸ்ட்ரா செஸ்ஸும் போடுறேன்றாங்க, அப்புறம் எப்படி கம்மியாகும் அப்படின்னா, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, நாங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டியை கம்மி பண்ண போகிறோம். கஸ்டம்ஸ் டியூட்டியை கம்மி பண்ணிவிட்டு அதை செஸ் மாதிரி நாங்கள் வாங்கிக்க போகிறோம். இப்போ கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னா, ஒரு பொருள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்க பே பண்ணுறது தான் கஸ்டம்ஸ் டியூட்டி. நாங்கள் அதை 10% கம்மி பண்ணிவிட்டு செஸ்ஸை வந்து ஒரு 5 to 6% வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. சரி சார், இது நல்லது தானே, 10%னா ஒரு 4% நமக்கே வந்து கிடைக்குது. ஸோ பொருட்களோட விலை கம்மியாகுமே அப்படின்னா, நீங்கள் பின்னாடி இதை யோசிக்கணும். இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்றது நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கஸ்டம்ஸ் டியூட்டியில் வர்ற அமௌண்ட்டை ஸ்டேட்டு கூட ஷேர் பண்ணுவாங்க. யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் இந்த செஸ்ஸில் வர்ற அமௌண்ட்டை ஸ்டேட்டு கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்காது? ரெவன்யூ கிடைக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பெட்ரோலில் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவான். ஏன்னா பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டி கீழே வராது. அப்போ பெட்ரோலுக்கும் ஆல்கஹாலுக்கும் அவன் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவான். அப்போ என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுக்க வேண்டியதாக கொடுப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி உங்களை ஏமாற்றிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பேக்ரவுண்டில் யோசித்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பட்ஜெட் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க, போன வருஷத்தை விட இந்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெல்த் செக்டருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 137% கிட்ட கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் நீங்கள் டோட்டலாக எக்ஸ்பெண்டிச்சரில் கனெக்ட் பண்ணும்போது போன வருஷத்தை விட 0.25% கம்மி அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதை தவிர ஃபுட் சப்சிடியையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5.28% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஐடி அண்ட் டெலிகாமுக்கு வந்து என்னன்னா 0.59% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக நம்ம செலவு பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வாங்கின கடன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் தாங்க. இன்னமும் அது என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு. இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட். இது எல்லாமே இருக்கிறதுலே லோயஸ்ட் சப்சிடி கவர்மெண்ட் எதுக்கு கொடுக்காங்கன்னா பெட்ரோலியத்துக்கு தான். சப்சிடினா என்னென்னா, நம்மளால் வாங்க முடியாத பொருட்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்து அதை கம்மி பண்ணி அதை நம்மளை வாங்க வைக்கிறது தான் சப்சிடியோட முக்கியமான நோக்கமே. அதை பெட்ரோலியம் சப்சிடியை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இருக்கிறதுலே லோயஸ்ட் சப்சிடியும் அதுதான். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பேங்க் ரிஃபார்ம்னு அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நான் பர்ஃபார்மிங் அசட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி. நெக்ஸ்ட் நான் லாப்சபிள் ஃபண்ட் ஃபார் மாடர்னைசேஷன் மியூட்டட். த இண்டிகேட்டிவ் சைஸ் இஸ் 51,000 crore எ இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் நான் லாப்சபிள் ஃபண்டு? இப்போ இந்த வருஷம் பட்ஜெட்டில் February 1 வந்து நம்ம வந்து இது போடுறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் வர்றது என்னென்னா March 31, அதாவது April 1 ஓகேங்களா, April 1, 2021 March 31, 2022 வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும். ஸோ அதுக்குள்ளே இவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ காசு அலோகேட் பண்ணுறாங்களோ அதை செலவு பண்ணிடணும். அப்படி செலவு பண்ணலாட்டி ஆட்டோமேட்டிக்காக அந்த காசு எங்கே போய்டுனா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கே போயிடும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா இப்போ டிஃபென்ஸ் ரிலேட்டட் விஷயங்களோ இல்லாட்டி நிறைய சில விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துலேயே செலவு பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா மறுபடியும் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கே போயிடுது. அப்போ இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் லாப்சபிள் ஃபண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வருஷத்தில் அது லாப்ஸ் ஆகாது, ஒரு வருஷத்தில் திரும்பி அது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகாது, நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் கையிலே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்காண்டி. ஒன்று வந்து டிஃபென்ஸை வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று இன்டர்னல் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அது MFDIS மாடர்னைசேஷன் ஃபண்ட் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டின்னு ஓவராலாக நீங்கள் பேர் எடுத்துக்க வேண்டியதான். ஓவராலாக இதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த 5 வருஷத்துக்குள்ளே 2 லட்சம் கோடிக்கு மேலே செலவு பண்ண போகிறாங்க. வருஷம் 51 கோடி கிட்ட செலவு பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நான் யூட்டிலைஸ்டு டிஃபென்ஸோடைய நார்மல் அமௌண்ட் பட்ஜெட் அலோகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி, இந்த இதில் 2 மினிஸ்ட்ரியை பற்றி பேசுவாங்க. ஒன்று வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி ரிலேட்டட் டு ஹோம் மினிஸ்ட்ரி, இன்னொன்று டிஃபென்ஸ் ரிலேட்டட் டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த ஃபண்டு எங்கேருந்து சார் ஃபண்டு இதுக்கு கொடுக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கிட்ட சொல்கிறாங்களே அப்படின்றதுல மொத்தம் 4 இடத்துலேருந்து இந்த ஃபண்டை கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து போகிற அமௌண்ட்டு,
இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டட் பப்ளிக் செக்டார் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, டிஃபென்ஸ் ரிலேட்டட் கவர்மெண்ட் கம்பெனியை விற்க போகிறாங்கன்னா அதோடைய ஷேரை விற்க போகிறாங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டு. இதை தவிர டிஃபென்ஸுக்கு லேண்டு கிடக்கும் பார்த்தீங்களா, சர்ப்ளஸ் லேண்டு, அதை வந்து மானிட்டைஸ் பண்ணுறது. ஸோ மானிட்டைசேஷன்னா என்னன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்க்ரோச்மெண்ட். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அத்துமீறி நுழைஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்தெல்லாம் காசை பிடுங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மியை மாடர்னைஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராமினெண்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னா டிஃபென்ஸுக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து டிஃபென்ஸ் சொல்லி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணது போக ஹோம் மினிஸ்ட்ரிக்கு பர்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், இந்த ஃபண்டை யார் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரி. ஓகேங்களா, ஹெட்டட் பை கேபினெட் செக்ரட்டரி. இதை தவிர செக்ரட்டரிஸ் ஆஃப் டிஃபென்ஸு, ஹோமு, எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் மெம்பராக இருப்பாங்க அதில். ஓகேங்களா. கேபினெட் செக்ரட்டரி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டிக்கு ஹெட்டாக இருப்பார். ஸோ இந்த ஃபண்டை செலவு பண்ண போகிறாங்க. ஸோ ஃபண்டு ஃபேர் என்ன சொன்னேன், மாடர்னைசேஷன் ஃபண்டு ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 50,000 crore ஃபார் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். நான் முன்னாடியே சொன்னேன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் எஜுகேஷனுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது எப்படி அப்படின்றத நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன். ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இந்த நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்றது போன வருஷம் பட்ஜெட்லேயே கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து நம்மளுடைய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிலையும் இதை பற்றி பேசியிருப்பாங்க. சரி சார், அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு 50,000 கோடி கிட்ட செலவு பண்ண போகிறாங்க. இந்த செலவு எதுக்காண்டி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. அப்போ இது வந்து ஒரு அம்ப்ரெல்லா பாடினா இது வந்து ஒரு ஹையஸ்ட் பாடி. ஸோ எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரிலேட்டட் டு ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்காண்டி கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. சரி சார், இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிசர்ச் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க அண்ட் அதை மானிட்டர் பண்ண போகிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மென்டாராகவும் செயல்படுவாங்க. மென்டார் அப்படின்னா இப்போ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இருக்காருன்னா அவருக்கு ஒரு மென்டார் ஏன்னா வழிகாட்டுற. ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயங்களையும் ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்லேருந்து நிறையா ப்ரொஃபஸர்ஸையும் வந்து மென்டாராக கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இட் இஸ் அட்டானமஸ் பாடி அண்ட் ரெப்ரசன்டட் பை ஆல் மேஜர் எஜுகேஷனல் பாடிஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பட்ஜெட் ஃபார் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா இப்போ நிறையா ஸ்கீமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப் பண்ணி கம்மி பண்ணிட்டாங்க அமௌண்ட்டை. இப்போது சக்ஷம், அங்கன்வாடி, போஷான் அபியான் இது 2 நியூட்ரிஷனுக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்க. பட் அதுக்கான அமௌண்ட்டை கம்மி பண்ணிட்டாங்க. இதை தவிர பிஎம் மாத்ரு வந்தனா யோஜனா, சமர்தா யோஜனா. ஓகேங்களா. இது 2ஐயும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர மிஷன் சக்தி அப்படின்ற ஸ்கீம் உமனுக்காண்டி, மிஷன் வர்ஷல்யா அப்படின்ற ஸ்கீம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரனுக்காண்டி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ரீக்ரூப்பிங் பண்ணியிருக்காங்க. பட் அமௌண்ட்டை கம்மி பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த பட்ஜெட் ரிலேட்டட் அவ்வளோதான். அண்ட் ஹிந்து நியூஸ்லேயும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அந்த எடிட்டோரியல் பேஜஸ் இருக்குது, அது ரொம்ப போகுது. ஓகேங்களா. அதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஓகேங்களா. ஸோ பட்ஜெட் விஷயங்களை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றதுலேருந்து நாளைக்கு தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.